dream. Reality starts to scream. Walking through foggy air, voices are everywhere. Lost in the city's glow, nowhere I need to go. Just a whisper in time, echoing through my mind. In this nirvana light, we fade into the night. Broken. பார்த்தீங்கன்னா ஆர்கே கிரியேஷன் வந்து ஒரு பவர்ட்டி செரிமனிக்காக அவர் வந்து ஒரு டெக்கரேஷன் செய்ய போகிறார் போய்கொண்டிருக்கோம். ஸோ அச்சு வேலியில் அந்த இவன் நடக்குது. நாங்கள் இப்போ வெள்ளை வெளியில் போய்கொண்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருக்கிறபடியாக சவுண்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ அங்கே போய் வந்து அந்த கிரியேஷன் அவர் என்ன செய்கிறார் அப்படிலாம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக இதுலேயே அப்லோட் பண்ணி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் உங்களுக்கு ஏதாவது கேக் சம்மந்தமாக இல்லாட்டி கிரியேஷன் சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டெக்கரேஷன் தேவையாட்டால் அவருடைய கண்டெக்ட் நம்பரை நான் அதோட உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை பார்த்து மிச்சத்தை நீங்கள் அந்த இவன் நடக்கிற இடத்துல உங்களுக்கு டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த அச்சுவேலியிலே ஒரு இடத்து வந்துருக்கேன். அங்கே போகுது வேலையெல்லாம் இருக்குது. ஸோ தொடங்கி முடிய என்னென்ன செய்கிறது அதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோ கனெக்ட் பண்ணி அதோட போடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த திங்ஸ் செய்ய போகிறேன் இந்த இடத்துல. ப்ரொசீஜராக என்னென்ன செய்கிறான்னு சொல்லி வீடியோ நான் கனெக்ட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் திங்ஸ் பார்க்க கொஞ்சம் மாதிரி இருக்குது. ஸோ செய்து முடியத்தான் தெரியும் எவ்வளோ வடிவாக வரமென்று சொத்தெல்லாம் செய்ய போகிறார். ஸோ பாருங்கள் தொடங்கிடுது. இவர் தான் ஆர்கே கிரியேஷன் அண்ட் மெயின் ஆள். இவர் தான் இந்த கேக் மெட்டது இந்த கிரியேஷன் டெக்கரேஷன்லாம் செய்கிறாள். இந்த கண்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு இதோட அட்டாச் பண்ணி விடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கி கொண்டிருக்கார். தொடங்கி முடிஞ்சால் தான் தெரியும் எவ்வளோ வடிவாக வருதுன்னு சொல்லி பாருங்கள் நீங்களும். பூவெல்லாம் குழவியாச்சு. நீத்தான் 2 வேலை செய்கிறார். கடி அவருக்கும் சின்ன சின்ன ஹெல்ப் செய்கிறபடியாக ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியலை. பூவோட பார்க்கவே என்ன வடிவாக இருக்குன்னு பாருங்கள். வயிற்றுக்கு அப்படியே எடுத்து காட்டுது அந்த பூ ஃபுல்லாக. ஆள் பூவாக கொண்டு வந்து வடிவாக அலங்கரித்து கொண்டிருக்க இவர் தான் இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லா நல்ல விஷயத்துக்கும் வந்து பிள்ளையாரை முன்னுக்கு வைக்கிறாங்க. இப்போ பிள்ளையார் வடிவாக இருக்கார் பார்த்தீங்களா, கோல்ட் கலர் பிள்ளையார். சட்டப்படியாக தான் இருக்கிடம். லைட் வேலியல் வந்து ஆரம்பிக்கிறார். லைட்டுகள் ஒன்று ஒன்றா போட்டுருக்கு. முக்கால்வாசி வேலை திட்டம் முடிஞ்சுது. இந்த மாலை வந்து இதுன்றதான் வேலை. மாலையெல்லாம் ஒவ்வொன்றும் பிளாஸ்டிக் மாலை தான், ஒன்றும் ஒரிஜினல் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வடிவாக இருக்குன்னு தெரியுது. நல்லா தான் இருக்கிடம். ஆர்கே கிரியேஷன் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை தரமாக செய்து கொண்டிருக்கார். மாலை இப்போ கொழுகி கொண்டிருக்கார். ஒன்றொண்டா கொழுகிறார். இந்த சைட்டுக்கு மாலை வரும், இந்த சைட்டுக்கு மாலை வரும். ஸோ நடுவுக்கே மாலை கொழுகி கொண்டிருக்கார். ஸோ இதில் இருக்கிற மாலையில் தான் மிச்சம் கோத்தாளி தானே போகிறார். கிட்ட போய் பார்ப்போம். அப்புறம் இதெல்லாம் பிளாஸ்டிக் பூ தானேன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பூ ஒரிஜினல் மாதிரி தான் இருக்குது. சட்டப்படி வடிவாக இருக்கு எல்லாம். இதில் நைஸாக ஒன்று எடுத்துக்கொண்டு போவோம் இந்த சிவத்தை பூ என்று பார்க்குறேன். பிள்ளையார் இதுக்கு வடிவாக இருக்கார். தரமாக லைட் போட சும்மா மினுங்க போகிறார் பிள்ளையார்.
பார்த்தீங்கன்னா ஆள் குரங்கு மாதிரி மேலே ஏறிட்டார் மாலை கட்டுறதுக்கு. தூரம் இருந்து பார்க்க நல்ல வடிவாக இருக்குது. இதெல்லாம் மிச்சம் இருக்குது, இதெல்லாம் போடணும். வெளிநாட்டுக்காரர்கிட்ட ஓடல் வந்து சாமத்தி வீட்டுக்கானது. இன்னும் இனி லைட் போட்டு ஃபுல்லாக காட்டுறேன், கொண்டா செக் பண்ணி பார்ப்பேன். இது வந்து பிளாஸ்டிக் மாலை 3 போட்டிருக்கு, அங்காலையும் 3 போட்டிருக்கு. இந்த பூ இதுகள் டெக்கரேஷனுகள் இது வந்து சும்மா வடிவுக்காக வச்சிருக்கு, அங்காலையும் அப்படியே வச்சிருக்கு அதே மாதிரி தான். ஆள் இப்போ கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டார். கோலம் போடுறதுக்கு வரைஞ்சி கொண்டிருக்கிறார். சோக்கு இல்லாதபடியாக பெயிண்டிங் மாக்கால் ஆள் இப்போ வரைஞ்சி கொண்டிருக்குது. வரைஞ்சி முடிய கோலம் போட்ட அப்புறம் என்ன மாதிரி வருதுன்னு பார்ப்போம். நல்லா வருதோ இல்லாட்டி அசிங்கமாக வருதோ நம்பி கொடுத்துருக்கி நம்ம ஒரு வேலையை பார்ப்போம். ஆள் வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டார். இதுதான் அந்த கலரிங், பச்சை, சிவப்பு, டார்க் ப்ளூ மற்றும் சால்மன் கலர், 4 கலர். ஸோ ஆள் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டு போட்டு முடிய எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கோலம் ஒரு மாதிரி போட்டு முடிஞ்சுது. போட்ட அரைவாசியில் மிச்ச அரிசிகள் அப்படி இருக்குது, கலரிங் அரிசி. ஸோ கோலமெல்லாம் போட்டு முடிஞ்சுது, வடிவாக வந்திருக்கு. பட் அங்கே இங்கே கொஞ்சம் சொத்தியாக தான் இருக்கும், பட் மேனேஜ் பண்ணியிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கோலத்துக்கு இவர் தான் ஃபுல்லாக எல்லாம் வடிவாக போட்டது. மற்றது இவர் தான் ஆர்கே கிரியேஷன் ஓனர். ஸோ இவர்கிட்ட கண்டாக்ட் நம்பர் எல்லாம் உங்களுக்கு நான் கடைசியில் அட்டாச் பண்ணி போட்டு வரேன். ஸோ கேக் மற்றது கிரியேஷன் மற்றது இப்படி கோலங்கள் ஏதாவது போடணுமெண்டா இவரை கண்டாக்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெக்கரேஷன் எல்லாம் செய்து முடிஞ்சு இப்போ வீட்டை போய் கொண்டிருக்கிறோம். நேரம் வந்து 6:48, ஒரு 2 மணிக்கு வீட்டை இருந்து வலிக்கிட்டு நாங்கள். இப்போ நேரம் 7 மணிக்கிட்ட ஆகுது. வீட்டை போய் கொண்டிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா டெக்கரேஷன் எல்லாம் முடிஞ்சுது. ஆர்கே கிரியேஷன் நம்பர் உங்களுக்கு தேவையாண்டா நான் இதோட அட்டாச் பண்ணி வரேன். கேக் மற்றது டெக்கரேஷனுகள் மற்றது பார்ட்டி மற்றது பர்த்டே அதுகள் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டெக்கரேஷன் தேவையாண்டா நீங்கள் அவரோட கண்டெக்ட் பண்ணி கதைக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.